IBC தமிழ் செய்திகள். மன்னார் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் கார்பன் பரிசோதனை அறிக்கையானது இன்றைய தினம் சட்டப்பூர்வமாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக அகழ்வு பணிக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மன்னார் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட சந்தேகத்திற்கிடமான மனித எச்சங்கள் கடந்த மாதம் கார்பன் பரிசோதனைக்காக சட்ட வைத்திய அதிகாரி தலைமையில் அமெரிக்காவில் உள்ள ஆய்வுக் கூடத்திற்கு மேலதிக ஆய்வுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. குறித்த பரிசோதனை அறிக்கை 14 நாட்களில் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் குறித்த அறிக்கையானது இன்றைய தினம் சட்ட ரீதியான ஆவணமாக மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கை தொடர்பான எந்த விவரங்களையும் தன்னால் வழங்க முடியாது எனவும், அந்த அறிக்கை தொடர்பாக ஆர்வமுள்ளவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பாக நீதவான் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய பின்னரே முடிவெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இதுவரை குறித்த மனித புதைக்குழியிலிருந்து 335 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 318 மனித எச்சங்கள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.